الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி தோழியர் மீதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய சமூகமாக நாம் இருக்கிறோம். உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் மறுமை நாளில் சுவனத்தில் இருக்க வேண்டும். அதற்காக இந்த உலகத்தில் நாம் என்ன காரியங்களை நிகழ்த்த வேண்டும் என்பது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய பேராவல் அல்லது பேராசையாக கூட இருக்க வேண்டும். அப்படி ஒரு பேராசை இருந்தால் தான் அந்த இடத்தை இலக்கை நம்மால் அடைய முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆன் 9வது அத்தியாயம் 61வது வசனத்தில் கூறுகிறார், வரஹ்மத்துல் லில்லதீன ஆமனு மின்கும், உங்களில் ஈமான் கொண்டவர்கள் மீது அவர் கருணையுடையோராகவும் இருக்கின்றார். 9வது அத்தியாயம் 128வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், மூமின்களே நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். அசீசுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும், நீங்கள் துன்பத்திற்கு உள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கின்றது. அன்றி உங்கள் நன்மைகளை அவர் பெரிதும் விரும்புகிறார். பில் மூமினீன ரഊஃபுர் ரஹீம், இன்னும் மூமின்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கின்றார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் நம்மீது எவ்வளவு அக்கறையாகவும் அன்பாகவும் இரக்க சிந்தனையோடும் இருந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முத்தாய்ப்பாக சொல்லக்கூடிய ஒரு வசனம்தான், ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், நபியை உம்மை நாம் அகிலத்தாருக்கெல்லாம் அருள்குறையாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். நம் மீது கருணை கொண்ட, நம் மீது அக்கறை கொண்ட, நம் மீது இரக்க சிந்தனை கொண்ட, நம் மீது நம்முடைய நாம் ஒரு துன்பத்துக்கு உள்ளானால் அதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு தூதரை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த தூதரை உயிரினும் மேலாக நேசிக்க வேண்டும் என்பது மார்க்கத்தின் அடிப்படையான கடமை. அது எல்லா மூமின்களுக்கும் அது அறிந்த விஷயம்தான். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிற பொழுது கூட அந்நபியு அவ்லா பில் முஃமினூன அன்ஃபுசிக்கும், இந்த நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல சொல்லுகிறார். ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வியலில் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு நெருக்கமாக கடைபிடிக்கிறார் என்பது குறித்து
உறுதிப்பட யாராலும் சொல்லிவிட முடியாது. ஆனாலும் ஒரு முஸ்லீம் உயிருக்கு மேலாக யாரை நேசிப்பார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பார். அதில் எந்த மாற்றும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த தூதர் சொர்க்கத்தை பற்றி நமக்கு சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு ஒரு இடம் கிடைப்பது உலகத்தையும் அதில் இருப்பவற்றை விட சிறந்ததாகும் அப்படிங்கிறார். சொர்க்கம் என்பது பிரம்மாண்டமானது, அது ரொம்ப பெருசு. அந்த சொர்க்கத்துல ஒரு சாட்டை வைக்கிற அளவுக்கு, ஒரு சாட்டை எவ்வளவு தூரம், ஒரு ஜான் அளவு இடம், அவ்வளவுதான். அப்படி சாட்டையை சுருட்டி வச்சோம்னா இப்படி வச்சிடலாம், அது சுருட்டி இப்படி ஆணின்னு மாட்டினா அப்படி மாட்டிடலாம், அவ்வளவுதான். அந்த அளவு ஒரு இடம் கிடைப்பது என்பது உலகத்தையும், இந்த உலகத்தையும் அதில் இருப்பவற்றை விட சிறந்ததாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டமான சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 69வது வசனத்தில் சொல்லுகிறார், உமை யுத்தியுல்லாஹ வ ரசூல, யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, ஃபஉலாயிக மா அல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாயி வஸ்ஸாலிஹீன், அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்திகீன்கள்னா உண்மையாளர்கள், சுகதாக்கள்னா உயிர் தியாகிகள், ஷாலிகீன்கள் நல்ல அமல்கள் செய்தவர்கள் ஆகியவருடன் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் யார் கூட இருப்பாங்க? நபிமார்களோட இருப்பாங்க, உண்மையாளர்களோட இருப்பாங்க, உயிர் தியாகிகளோட இருப்பாங்க, நல்ல அமல்கள் செய்தவர்களுடன் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப நபிமார்களுடன் நம்மால் சொர்க்கத்தில் இருக்க முடியும். இருப்பதற்கான வழி என்னன்னா அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிவதாகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்ப நபிமார்களுடன் இருக்க முடியும் என்கிற பொழுது நாம் உயிரின் மேலாக நேசிக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வழிமுறையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஒருவர் மக்களை எல்லாம் நேசிக்கிறார், ஆனால் பெரிய நல்ல காரியங்கள் எதுவும் பெருசாக ஒன்றும் செய்துவிடவில்லை அப்படிங்கிறார். அவர் விஷயத்தில் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அப்படிங்கிறார். ஒரு மனிதர் என்ன செய்யறாரு? மக்களை நேசிக்கிறார், ஆனா அந்த மக்கள் அளவுக்கு அவர் பெரிய அளவுல பெரிய காரியங்கள்லாம் ஒன்றும் செய்யலை. அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களுடன் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஸ்லிம்ல 5143வது செய்தி இடம்பெறுகிறது. இப்படி இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு மனிதர் வருகிறார். நான் பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு சென்ற போது பள்ளிவாசலுடைய முற்றத்தில் அருகில் ஒரு மனிதரை சந்தித்தோம். அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, கியாமத் நாள், உலக அழிவு நாள் எப்போது வரும் அப்படின்னு அவர் கேட்கிறார். கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளுக்காக நீ இந்த உலகத்தில் என்ன செய்து வைத்திருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவர் என்ன செய்யறாரு? அடங்கி போனவரை போன்று அமைதியாக அமர்ந்து விடுகிறார். மீண்டும் அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னிடத்தில் தொழுகையோ நோன்போ தான தர்மங்களோ நான் முன்னேற்பாடாக செய்து வைக்கவில்லை, ஆனால் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களுடன் இருப்பாய் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இது ரொம்ப அடிப்படையான விஷயம். நம்ம வாழ்க்கையில யாரை நேசிக்கிறோமோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யணும்? நம்ம நேசிக்கிறவங்களா இருக்கணும். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இன்ன பிற அமல்கள் செய்கிறோம், இதெல்லாம் கூடுதல் நன்மைகள், இறைவன் விதித்த கடமைகள். இதெல்லாம் வாழ்க்கையில செய்வோம், சில நேரம் செய்யாமல் இருப்போம். அதான் நம்முடைய யதார்த்தமான ஒரு நிலைமை. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க? நீ யாரை நேசிக்கிறாயோ
அவர்களுடன் இருப்பாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இப்படி இருக்கும் பொழுது ரபீஉ பின் காப் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்காக எழும்போது, நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தேன் அப்படின்னு சொல்றார். அவர் இரவு தொழுகைக்காக எழும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உழு செய்வதற்காகவும் அவருடைய அடிப்படைகள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் நான் தண்ணீர் எடுத்து வைத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் தண்ணீர் எடுத்து வச்சோன்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி கேட்கிறார், நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேற ஏதாவது கேளு அப்படிங்கிறாங்க. அது மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்ப அதிகமாக சஜ்தா செய்து எனக்கு உதவி செய்வீராக அப்படிங்கிறாங்க. நீ இறைவனை என்ன செய், அதிகமாக சஜ்தா செய்து எனக்கு உதவுவீராக. அப்ப உபரியான வணக்கங்களை அதிகமாக செய்யும் பொழுது நீங்கள் என்னோடு இருக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம சொர்க்கத்துல இருக்கணும்னா நாம என்ன செய்யணும், உபரியான வணக்கங்களை அதிகமாக பின்பற்ற வேண்டும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுட்டு விரலையும் நடுவிரலையும் இப்படி விரித்து காட்டினார்கள் அப்படின்னு சொல்லி ஷஹல் பின் ஷாத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கிறார். நீங்க அனாதையினுடைய காப்பாளரும் எப்படி இருப்பாங்க, என்னோடு இப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்பவெல்லாம் நாம் அனாதைகளை ஆதரிக்கிறோமோ, அவர்களுக்கு பேருபகாரம் நாம் செய்கிறோமோ, அது அனாதைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது மாதிரி ஒரு கொடூரமான நிலைமை வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. ஒரு பிள்ளைக்கு தாய் இருந்து தந்தை இல்லைனாலே ஒரு பெரிய கஷ்டம், தந்தை இருந்து தாய் இல்லைனாலே சமூகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம். அனாதைன்னு சொன்னா தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் சமூகத்தின் நிற்கதியாக நிற்கக்கூடியவர்கள் தான் அனாதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களை நீங்கள் அரவணைத்தால் அந்த காப்பாளர் என்னோடு எப்படி இருப்பார், சொர்க்கத்தில் இப்படி இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் இரு பெண் குழந்தைகளை அவர்கள் பருவ வயது அடைகிற வரைக்கும் நல்ல முறையில் வளர்க்கிறார்களோ அவர்களும் என்னோடு சொர்க்கத்தில் இப்படி இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விரல்களை இப்படி காட்டுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும், சொர்க்கத்தில் அவர்களோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிப்படையாக உள ரீதியாக அவர்களை நேசிக்க வேண்டும். அவர் நேசம் எப்படி அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப வீட்டில் இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க. அப்ப பார்க்க வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு மிக சின்னது. அந்த வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு தோல் பை தொங்கிக் கொண்டிருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்கீர் என்கிற புற்களால் ஆன தலையணையை தலைக்கு வைத்திருந்தார்கள். அவர்கள் ஈச்சங்கயிறினால் பின்னப்பட்ட கட்டிலே படுத்து கிடந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய உடலில் ஆடை மேலாடை இல்லாமல் இருந்தது. நான் சென்றவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அமர்ந்தார்கள். அவர்கள் எழுந்து அமர்ந்திருக்கிற போது அவர்களுடைய முதுகுகளில் கட்டம் கட்டமாக அந்த ஈச்சை கயிறினால் ஏற்பட்ட தடங்களை நான் பார்த்து கண்ணீர் வடித்தேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, பாரசீக மன்னர்களும் ரோம பேரரசுகளும் மாட மாளிகைகளிலும் கூட கோபுரங்களிலும் வாழுகிறார்கள். அவர்களெல்லாம் உங்கள் கால் தூசிக்கு கூட பெறமாட்டார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களெல்லாம் இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள், நானோ மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படின்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கையை நேசிக்காத, இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை விரும்பாத, உலக வாழ்வியலை விரும்பாத, பெரிய அதிகாரத்தை விரும்பாத அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மனித சமூகத்துக்காக, தன்னுடைய உம்மத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க 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 தியாகம் செய்து
மரணித்து போனார்களே, அந்த தூதர் நம் மீது அக்கறை கொண்டவர், இரக்கம் கொண்டவர். நமக்கு ஒரு கஷ்டம்னா அவருக்கு பொறுக்கார், நமக்கு ஒரு துன்பம்னா அவருக்கு பொறுக்கார். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் கண்களில் ஒரு தூசி விழுந்தால் உடலில் இருக்க மற்ற உறுப்புகள் எல்லாம் எப்படி உடனடியாக செயல்பட்டு அந்த கண்ணில் இருக்க தூசியை நிவர்த்தி செய்யுமோ, அது போன்று உலகத்தில் ஒரு முஸ்லிமுக்கு துன்பம் ஏற்பட்டால் அனைத்து முஸ்லிம்களும் அந்த துன்பத்தை நீக்க பாடுபடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம அப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. நாம அப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. அது சொன்னதுக்கான அடிப்படை என்ன? என்னுடைய உம்மத்தில் இருக்கிற ஒரு முஸ்லிமுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பொறுக்காது. அப்படிப்பட்ட தூதரை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தித்து சொல்லுகிறார்கள், என்னுடைய குடும்பத்திற்கு பிறகு, என்னுடைய செல்வத்திற்கு பிறகு உங்களைத்தான் நான் நேசிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய செல்வத்தை விட, உன் குடும்பத்தை விட, உன் தந்தையை விட, உன் உயிரை விட நீ என்னதான் நேசிக்கணும், அப்பதான் நீ மூமின் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். உடனே உமர் சொன்னார், இந்த உலகத்தை விட, செல்வத்தை விட, குடும்பத்தை விட, தந்தையை விட, உயிரை விட உங்களை தான் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்படிங்கிற வரலாறை நம்ம படிக்கிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இறை தூதரோடு நாம் சுமணத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிவது, அனாதைகளை ஆதரிப்பது, பெண் குழந்தைகள் பிறந்திருச்சுன்னு கேவலமா நினைக்காம அதை கண்ணியமாக வளர்த்து, நல்ல முறையில் வளர்த்து திருமணம் முடித்து கொடுப்பது, இதெல்லாம் மார்க்கத்தின் வழிமுறை. அல்லாஹ்வுடைய தூதரோடு சுமணத்தில் இருப்பதற்கான அடிப்படை என்பதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அன்புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாகந்தவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் பெற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும், சகாபி தோழர்கள் மீதும், இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு சமுதாயம் விழிப்புணர்வோடு இருக்கிறதோ அந்த சமூக மக்கள் தான் நாம் வாழுகிற இந்த தேசத்தில் வாழ முடியும் என்கிற நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த அளவுக்கு நம்ம ஆர்வமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் தான் என்ன செய்யணும், கை வைத்து பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னது போன்ற, உலகமெல்லாம் சென்று நீ தீர்ப்பு கேட்பதை விட உன் மனசாட்சி இடத்திலே கேள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். நாம் இந்த சமூகம் வாழ்வதற்காக, இந்த சமுதாயம் வாழ்வதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக நாம் இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத உங்கள் மனசாட்சி இடத்துல என்ன செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏன் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஒரு காலம் இருந்தது, ஒரு பள்ளிவாசலை இடித்தார்கள். அதனால் இந்த சமூகம் வெகுண்டு எழுந்தது. இறையாலயத்தை இடிக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா ஒரு அரசாங்கத்துக்கு, ஒரு அமைப்புக்கு என்று கோபம் வந்தது. அதனால இந்தியா முழுவதும் முஸ்லிம்கள் கொந்தளித்தார்கள். அந்த கொந்தளிப்பு அடங்காத அளவிற்கு அந்த பள்ளிவாசலை எடுத்த இடத்தில் கோவில் கட்டுகிற வரைக்கும் கொந்தளித்து கொண்டே இருந்தார்கள். கோவிலும் கட்டி முடித்து விட்டார்கள். அந்த ஒரு பள்ளிவாசலுக்காக நாம் போராடி கொண்டிருந்தோம். போராடுகிற நேரத்தில் பல்லாயிரம் பள்ளிவாசல்கள் என்ன செஞ்சுட்டான், போற போக்கில் இடிச்சு தள்ளிட்டான். பள்ளிவாசலை மட்டுமா இடிச்சான், முஸ்லிம்கள் வாழுகிற வீடுகளை இடிச்சான், புல்டோசரை கொண்டு இடிச்சான். செய்தி பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் அழிக்கப்படுகிற செய்திகளை, நம்ம அழிக்கப்படுகிற செய்திகளை தினந்தோறும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது நம்ம பல ஜும்மாக்கள் சொல்லியிருக்கிறோம். ஒரு நாள் இங்கே வருவான், ஒரு நாள் இங்கே வருவான். வந்துட்டான் இந்த தேர்தலில் எஸ்ஐஆர். போன வாரம் கூட மாலிக்கு பேசினார் எஸ்ஐஆரை பற்றி. அதெல்லாம் நீங்கள் பூர்த்தி செஞ்சு கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. சரி, அது அல்லாஹ் போதுமான, பூர்த்தி செஞ்சு கரெக்டாகவே கொடுக்குறோம். கரெக்டாக நம்மளை எடுத்துக்கிட்டா தான் போச்சு. இந்த சதிசியத்தான ஒரு காரியத்தை செய்யலாம். நேர்மையாக நம்ம முயற்சி தான் பண்ண முடியும். நேர்மையாக நடந்துருவான்னு சொல்ல முடியுமா?
எங்கோ ஒருவனை அடித்த போது வலிக்காத நமக்கு நம் வீட்டுக்குள் புகுந்து நம்மை அடித்து கொண்டிருக்கிறான் என்கிற போது கூட உணர்வு வரவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன சொல்லுவது? வீட்டுக்குள்ள புகுந்து அடிக்கிறாங்க. இப்ப நேர வீட்டுக்குள்ள 2 ஃபார்ம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. நீ யாரு என்ன டீட்டெயில கொடு. ஒரு டீட்டெயில் கரெக்டா இருந்தாதான் உனக்கு இந்திய தேசத்தினுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிற வாக்குரிமையை உனக்கு வழங்குவேன் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. நாம் அதை சர்வசாதாரணமா ஓட்டு போடல நட்டமா போச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சிந்தனையும் இருக்கு. ஓட்டு போடாம இருந்தா சரியா வராது, போட்டாகணும் அப்படிங்கிற சிந்தனையும் இருக்கிறது. வந்தா பார்த்துக்குருவோம் என்கிற எண்ணமும் இருக்கிறது. இந்த பலவீனம் தான் ஒரு சமுதாயத்துடைய வீழ்ச்சி. இந்த பலவீனம் தான் ஒரு சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி. வரும்போது பார்த்து கொள்வோம் என்று நினைக்கும் பொழுது வந்துருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியல. வந்துருச்சுல, ஒரு ஃபார்ம் நமக்கு புல்லப் பண்ண தெரியல. நீங்கள முதலமைச்சராக தான் சொல்றாரு, அது இந்த பெரிய மத்திய மந்திரி கூட சொல்றாரு, சுப்பிரமணிய சாமி கூட சொல்லியிருக்காரு, பிரதமர் யார் துணை இல்லாம இந்த ஃபார்மை கரெக்டா புல்லப் பண்ணட்டும், நான் கட்சியிலிருந்தே விளைவிக்கிறேன்னு சொன்னார். இன்னைக்கு நேற்று காலையில். அப்ப காரணம் என்னன்னு கேட்டா, அவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு நிலை ஒரு சமுதாயத்திற்கு உருவாகி இருக்கிறது. நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். விழிப்பு வர வேண்டும் என்று சொன்னால் பசியோடு இருந்தால்தான் விழிப்பு வரும் அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு அறியாமை வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. ஏன்னா பசியோடு இருக்கிறவன் தான் போராடணும்னு நினைப்பான், பாதிப்போடு இருக்கிறவன் தான் போராடணும்னு நினைப்பான். நமக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் பேரருளை புரிஞ்சிருக்கிறான். பசி இல்லை, வறுமை இல்லை, 3 நேர சாப்பாடு எல்லாம் கிடைச்சிருது. ஏன் நம்ம போராடணும்? வாழ்வையினுடைய கஷ்டத்தை பீகார்ல இருந்து வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான் பாருங்க, அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவனை போய் நீ பீகாருக்கு போடான்னு சொல்லுங்க, ஏன் நான் போகணும், நான் இங்கே பேசாம இருக்கிறேன், 100 ரூபா கூட சம்பளத்தை குறைச்சிக்குங்க, நான் பாட்டு இங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்னா. அப்போ அவெல்லாம் வடக்கு பக்கம் இருக்கிற எல்லாருமே வறுமையின் உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்வியலுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இறைவன் தேவையான பொருளாதார வசதிகளை நமக்கு கொடுத்திருந்தும் கூட நம்மை நசுக்குவதற்கு ஒரு கூட்டம் தயாராகி கொண்டே இருக்கிறது. அதை நேரடியாக நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் கூட வெளிப்படையாமல் ஒரு சமுதாயம் இருந்துச்சு சொன்னா அதை விட ஒரு பாதிப்பு வேற ஒன்றுமே இருக்க முடியாது. படைத்த இறைவன் தான் நம்மை அனைவரும் காக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய 2வது உரையை நிறைவு செய்கிறேன். வாகனதவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மருத்துவ உதவி கேட்டு நிற்பாங்க, தாராளமாக உதவி செய்யுங்க. அஸ்ஸலாம்.